எல்லோருக்கும் வணக்கம். ஆ நான் உங்க விஷால் பேசுறேன். உங்க எல்லோருக்கும் தெரியும். இதோட பதிவு வந்து நான் செய்ய வேண்டிய என்னோட கடமைன்னு எனக்கு தோணுது. நடிகர் விஷால் அண்ட் ஆக்ட்ரஸ் சாய் தன்ஷிகாவுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நடிகர் விஷாலுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து எப்போ உங்கள் கல்யாணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கிளியர் கட்டாக என்னோட கல்யாணம் நடிகர் சங்கம் பில்டிங் கட்டிட்டு அப்புறம் தான் நடக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்தோட புது பில்டிங்கில் தான் என் கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ரீசெண்டாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடிகர் சங்கத்தோட பில்டிங் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும், அதுக்கப்புறமா அதே பில்டிங்ல எனக்கு கல்யாணமும் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ சாய் தன்ஷிகாக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சினிமா சோர்சஸ் மூலமா தெரிய வருது. சாய் தன்ஷிகாவும் பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்களோட முதல் படம் பாத்தீங்கன்னா பேராண்மை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சாங்க. முக்கியமா சொல்லணும்னா கபாலி படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இவங்களுக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரூமரும் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ விஷால தான் சாய் தன்ஷிகா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஜோடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.